ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எடுத்தது. ஸோ அம்மா வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கேன். என்னோட சின்ன அண்ணா வந்து அபுதாபிலேருந்து இந்தியாவுக்கு 1.5 இயர்ஸ் கழிச்சு வராங்க. ஸோ அவங்கள பிக் பண்ணுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போகலான்னு ஒரு சர்ப்ரைஸாக வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ தான் போய் கூட்டிகிட்டு வர மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு அண்ணாக்கு தெரியாது. சர்ப்ரைஸாக தான் போய் கூட்டிட்டு வர போகிறோம். ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அன்றைக்கி சாட்டர்டே வீக்கெண்ட். யூஸ்வலாக வீக்கெண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்போம். பட் அன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். முன்னாடி நாள் ரொம்ப லேட்டாக தான் தூங்கணும் ஒர்க் இருந்ததுனால. நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஆக்சுவலி யூஸ்வலாக ஒரு 11 o'clock போல் ஒரு குட்டி நாப் எடுப்பான். பட் அன்றைக்கி தூங்கல. காரில் வரும்போது அப்போ தான் தூங்கினா அதுக்குள்ளே வீடு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் தூங்கினதும் வந்து எந்திரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அச்சு கூட பயங்கர ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அச்சுவும் செல்லியா குட்டின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா போல இருக்குது. ஸோ வந்தது ஒரே குஷி. அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ணா வரதுனால அம்மா ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு நினச்சி கிச்சனுக்கு போய் பார்த்தா நார்மல் வெஜிடேரியன் தான் இருந்துச்சு. எனக்கு சாட்டர்டேன்றதுனால நார்மல் புடலங்காய் கூட்டு, ரைஸ், சாம்பார், ரசம் இது தான் இருந்துச்சு. ஸோ அதையும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 o'clock போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 5 o'clock ட்ரெயின் வந்து வந்துடும் சொல்லிட்டு. எங்கே போகிறோம்? எங்கே டேடி கூட்டிகிட்டு வரத்துக்கு போகிறோம். எங்கே இருக்காரு உங்கள் டேடி? ஃப்ளைட்டில் இருக்கிறாங்க. எங்கே இருக்காருன்னு ஃபோன் பண்ணி கேளு. ஃபோன் பண்ணு. கேளு, எங்கே இருக்கீங்க டாடி சொல்லு. கேளு. இசையத்தை கூப்பிடுறா. எங்க இருக்காங்களா சூ டாடி? எங்க இருக்காங்களா? அங்க வாங்க. எங்க இருக்கீங்கன்னு கேளு. நாங்க கார்ல வந்துட்டு இருக்கோம், சீக்கிரம் வாங்க சொல்லு. சர்ப்ரைஸா வரேன்னு சொல்லு. அச்சுக்கிட்ட வந்து போகும்போது டேடி வந்தால் என்ன பண்ணுவேன், என்னென்னலாம் கேட்பேன், என்னென்னலாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் கேட்டு அவளை வந்து வம்பிழுத்துட்டே வந்து போயிட்டுருந்தோம். அண்ணா வந்து ஜோலார்பேட்டை வந்துட்டோம். அப்பா வீட்டிலேருந்து கிளம்பிட்டாரா, ஆட்டோ கூட்டிகிட்டு வந்துட்டாரா, லக்கேஜ் ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பேக் டு பேக் ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து கிளம்பிட்டாரு, வந்துட்டுருப்பாரு, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே இருப்பார் அப்படின்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு நாங்களுமே வந்து ஸ்டேஷனுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்துட்டார். அவர் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டார். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் நிற்கிக்குமா அப்படின்னு கேட்டார். சரின்னு சொன்னேன். நிற்பார். ஃபோனை வேற வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டார். உள்ளே இருப்பார். முன்னே வந்துட்டார். இல்லை ஆட்டோ கூட்டிகிட்டு தான் வந்துருக்குறாங்க. சரி உள்ளே வருவாங்க. சொல்லுங்க எங்கே இருக்காங்களா? ஜோலார்பேட். அதுக்கப்புறம் அப்பா வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகல, இங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு. எங்களுக்கு எந்த அப்டேட்டும் தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பெருசாக ஃபோன் வரல. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோச் பொசிஷன்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல போய் நின்றுட்டோம். அண்ட் ட்ரெயின் எங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏய் கவி, அந்த நம்பர் இல்லை. ஸோ ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடி ஒரு 2 ட்ரெயின் வந்துச்சு. அச்சு வந்து இந்த ட்ரெயினில் டேடி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து டேடி எங்கே, டேடி வாங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தா. இதில் இல்லை, இந்த ட்ரெயின் போனோம்னா அடுத்த ட்ரெயினில் வராங்க டேடி. வந்துச்சு பாரு, 2 ட்ரெயின் வந்துச்சு பாரு. வந்துச்சுல பார்த்தியா? அந்த ட்ரெயின் கிளம்புதுன்னு சொல்கிறாங்க. பண்ணிட்டாங்க. அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல், மங்களூர் சென்ட்ரல், வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் வயா கோயம்புத்தூர், பாலக்காடு. இன்னும் சற்று நேரத்தில் பிளாட்ஃபார்ம் 1 வந்து சேரும். यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 2
வந்துட்டாங்க. 5 மினிட்ஸ் வந்துருவாங்க. அடுத்த ட்ரெயின் டேடி தான், கண்டிப்பா டேடி தான் அனௌன்ஸ். வந்துச்சு, ட்ரெயின் வந்துடுச்சு. ஐயோ இல்ல நம்ம ட்ரெயின் தான். கூப்பிடுறேன் பாரு டாடி, கூப்பிடு. நீ கூப்பிடு. டாடி இங்க நிக்கிறேன், வாங்க டாடி வாங்க சொல்லு. जिसके आने का समय will arrive shortly on platform number 1. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் பேக் டு ஸ்கூல் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலக தரமான சாதனை வசதி சாதம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. எங்கடா ஏசி கோச்சு? விண்டோ க்ளோஸ் ஆகி This one B5 B4. கேட்டுட்டு இருந்தா லேட்டா ட்ரெயின் எல்லாம் அல்றாங்க. மேக்கப் செட் இதுக்குள்ள இருக்குச்சு. அண்ட் ரியாக்ஷனே வந்து இவ்வளோதான். ஸோ பெருசாக வந்து யாரும் எதுவும் ரியாக்ட்லாம் பண்ணல. லைட்டாக கண்ணு மட்டும் கலங்குச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கலாம். ஹைட் ஆகிருக்கிறான். அப்படியே நிக்க இரு, கை சூடு வச்சு பாரு. கேக் வெட்டிடலாமா? ஒண்ணுமா அப்படியே வீட்லேயும் வந்து பெருசாக எந்த ரியாக்ஷனும் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு மூஞ்சி ஃபுல்லாக ஒரே பல்லு தான், சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணா போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரத்துக்குள்ளே அம்மா நல்லா சுட சுட வந்து பருப்பு வடை வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதை உங்கள் அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போய் எப்படி கொடுக்குறான்னு பாருங்க அச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அச்சு எனக்கு மேக்கப் செட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டா. அதனால் வந்து அண்ணா எடுத்துகிட்டு வந்த பாக்ஸை வந்து ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஃபுல்லாக குக்கீஸ், நட்ஸ், அதுக்கப்புறம் பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. மேக்கப் செட் கொடுத்து தான் அச்சு மூஞ்சில் ஒரே சிரிப்பு தான். என்னது என்னது ஓ அச்சு அத்தைக்கு அச்சு அத்தெல்லாம் மேக்கப் போட மாட்டேனா? என்னது அச்சு இது? அச்சு என்னது இது? என்னது இது? மேக்கப் செட்டு. பேக் நல்லா இருக்கு. இப்படி பெரிய
இந்த வீடியோவில் தான் எல்லாருமே செம்ம டயர்ட். ஸோ டின்னருக்கு அம்மா வந்து பன்னீர் கிரேவியும் இட்லியும் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு செல்லியாக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு சீக்கிரமாகவே வந்து தூங்கிட்டோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.